நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். இந்த காணொலியில எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பி வருண்குமாரை அலறவிட்ட நாம் தமிழர் வழக்கறிஞர் என்ன பதில் சொல்ல போகிறார் எஸ்பி வருண்குமார், இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி எனது கிராமத்துல கட்சி கொடியை ஏற்ற போறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். இப்படி குறித்த சமயத்துல அந்த நிகழ்வை முன்னெடுக்க முடியல அப்படிங்கறது எனக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்கு. இதுக்கு காரணமும் சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் வேற வழி இல்ல, காரணம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் இருக்கிற வேலை பணி அப்படிங்கிறது விவசாய பணி. நான் ஒரு விவசாயி. பாத்தீங்கன்னா விவசாயம் அப்படின்னாவே பல சவால்கள் நிறைந்த ஒரு தொழில் தான் விவசாய தொழில். அது மட்டும் இல்லாம இந்த வெங்காய பயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சவால் நிறைந்த ஒரு பயிர். அதாவது நம்ம நினைச்ச நேரத்துக்கு மழை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்துல மழை வராது, இந்த நேரத்துல மழை வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற நேரத்துல மழை வரும். இப்படி ஒரு சவால் நிறைந்த தொழில் விவசாயமா இருந்தாலும் அதுல சவால் இருந்த ஒரு பயிர் அப்படிங்கிறது இந்த வெங்காய பயிர். என்னடா இது வெங்காய வேலையா இருக்கு அப்படின்னு அழுத்துவாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த வெங்காய வேலை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட வேலையில ஈடுபட்டு இருக்கிறதுனாலதான் என்னால குறித்த நேரத்துல இந்த பணியை முன்னெடுக்க முடியல. இப்ப ஒரு காட்டுல ஒரு சின்ன வயல்ல வெங்காயம் அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் அடுத்த வயல்ல வெங்காயம் அறுவடை செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அதெல்லாம் பதப்படுத்தி அதை பற்ற இந்த போர் பிடித்து அதை பக்குவப்படுத்தி வைக்கிற வேலை எல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் இருக்கு. எப்படி அதிகபட்சம் ஒரு 20 நாட்கள்ல இந்த விவசாய பணிகள் எல்லாம் நாங்க நிறைவு பண்ணிடுவோம். அதன் பிறகு என்ன ஓய்வு தான். அதன் பிறகு களத்தை இறங்கி நிச்சயம் நான் வேலை செய்வேன். நிச்சயம் நான் என்னென்ன பணிகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேனோ அதை எல்லாமே நிச்சயம் செய்வேன். சரி வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போலாம். அதாவது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி வருண்குமார் அவர்கள் அண்ணன் சீமான் உட்பட 22 பேர் மீது வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. என்னன்னு சொல்லி அப்படின்னா, அதாவது சீமான் தம்பிகள் என்னையும் எனது குடும்பத்தையும் எனது பிள்ளைகளையும் எனது மனைவியும் ரொம்ப தவறா இழிவாக சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்றாங்க. அதற்கு சீமானும் சாட்டைத்துறை முருகனும் இடும்பாவனம் கார்த்தி தூண்டு விதமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு பதிவு பண்ணாங்க. அதுல 2 நாம் தமிழர்ச்சி உறவுகளை கைது செய்து அவர்கள் விடிய விடிய கண்ணை கட்டி தாக்குதல் நடத்திருக்காங்க. பயங்கரமான ஒரு வன்முறை ஆட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த எஸ்பி வருண்குமாருடைய இந்த புகாருக்கு எப்படி பதிலடி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்ப நாம் தமிழர்ச்சிக்கு மிகுந்த ஒரு சவாலாக இருந்தது. இந்த சமயத்துல தான் நமது கட்சியினுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்புல இந்த எஸ்பி வருண்குமாருக்கு ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. அதாவது வழக்கறிஞர் அப்படிங்கிறவர் எப்படின்னா ஒரு வாத திறமை மிக்கவரா இருக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்வாதம் சரியான முறையில் இருக்கணும். அதாவது ஒரு வாத திறமை மிகுந்த ஒரு வழக்கறிஞர் எப்படி செயல்படுவார் அப்படின்னா, உண்மையும் பொய்யாக ஆக்குவார், பொய்யையும் உண்மையாக ஆக்குவார். அப்படிப்பட்டவர் தான் ஒரு வாத திறமை மிகுந்த ஒரு வழக்கறிஞர். நமக்கு பொய்யை உண்மையாகணும் அப்படிங்கறது தேவையில்ல, உண்மையை பொய்யாகணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்ல. நமக்கு உண்மையை உண்மையாவே எடுத்து சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞர், அப்படிப்பட்ட வாதத்தன்மை மிகுந்த வழக்கறிஞர் தான் நமக்கு தேவை. அந்த விதத்துல நமது வழக்கறிஞர் ஸ்ரீதர் ரொம்ப சிறப்பா அந்த வாதத்திறமை முன் வச்சிருக்காங்க. அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் எஸ்பி வருண்குமாருக்கு தரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீங்க சொல்றீங்கல்ல எனது குடும்பத்தையும் எனது மனைவியும் எனது குழந்தையும் ரொம்ப இழிவாக நாம் தமிழச்சி சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களை பதிவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன் வைக்கிறீங்க, ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறீங்க. அதே மாதிரி தானே அண்ணன் சீமான் அவர்களையும் அவருடைய தாயாரையும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையையும் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில சமூக வலைதளங்கள்ல, அதாவது குறிப்பா இந்த திமுக ஐட்டிங் ரொம்ப மோசமா பதிவிடுறாங்க. அப்ப அது குறித்து நாம் தமிழ்ச்சி சார்பாக வழக்கு எத்தனையோ வழக்குகள் அது குறிப்பிடுறாங்க. 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. அது குறித்து நீங்க ஏன் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, ஏன் இதுக்கெல்லாம் அவங்களை கைது செய்யல அப்படி மாதிரி ஒரு தரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக மொத்தத்துல உங்களுக்கு ரத்தம், மத்தவங்களுக்கு தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட நாம் தமிழ்ச்சி உறவுகள் 2 பேரையும் விடிய விடிய கண்ணை கட்டி தாக்குதல் நடத்திருக்காங்க ரொம்ப மோசமான முறையில. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதாவது எங்கள் மீது அவதூறாக பேசியவர்களை நாங்க சட்டத்தின் முன் நிறுத்துவோம், சட்டப்படி நடப்போம், இந்த மாதிரி எல்லாம் பேசுற நீங்க இதுல மட்டும் சட்டப்பூர்வமா இருந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதா அவர் முன்வைத்த ஒரு வாதமா இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த எஸ்பி வருண்குமார் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கறது தெரியல. இப்ப அவர் பேசிய அந்த சிறிய ஒரு கனவு நினைக்கிறேன், நீங்களே பாருங்க. அவரோட மனைவிய அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறு தாங்க. நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான், நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கவில்லை. இதே மாதிரி 100 புகார் திருச்சியில இருக்கு. அண்ணன் சீமா, நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க, சட்டத்தை நம்புறீங்க, உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க, நீதிமன்றத்தை நம்புறீங்க, நான் நடவடிக்கை எடுத்து அவங்களை விடவே மாட்டேன், அப்படியே விசாரணை பண்ணினே போவேன். நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க, சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணவங்களை கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சீங்க? இதுதான் நீங்க சட்டத்தை நம்புற விதமா நான் கேட்கறேன். இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா? ஒரு இழிச்சவன் அவனாவது போட்டான், அவன் வாய் வார்த்தையா போட்டான், ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்க தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு பூரா அடிச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா? இதுதான் சட்டத்தை நம்புற வேலையா? சரிங்க, உங்களுக்கு வலிக்குது இல்ல, உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்ல, உங்க மகளை சொன்ன வலிக்குது இல்ல, உங்க குடும்பத்தை சொன்ன அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா? அவரோட தாயாரை பற்றி பேசப்படுதா இல்லையா? அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்லையா? எது மாதிரி 4-5 வயசு குழந்தைய பற்றி பேசப்படுதா இல்லையா? அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா? அவர் தானே உலக ரட்சகரே, எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவரு, வாட்ஸ்அப்ல போடுறவரு, ட்விட்டர்ல போடுறவரு. இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி, ஒரு IPS அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தாரா இல்ல? ஏன் எடுக்கல?
அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காலையில புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை, எங்க அம்மாங்களை, எங்க குழந்தைங்களை, எங்க கூட பிறந்தவங்களை அசிங்கமா ஆபாசமா யாரோட தொடர்பு பேசும்போது இன்னைக்கு இதை ரசிக்கிறீங்களே, அப்ப நீங்க சரியான அதிகாரியா? நீங்க இல்ல ஒரு சார்புடைய அதிகாரி நாங்க சொல்றோம். இதான் ஃபேர் கிரிட்டிசிசம். இது எப்படி டிஃபர்மேஷன் வருது? ஃபேர் கிரிட்டிசிசம். நீங்க சரியான அதிகாரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல நீங்க? அப்ப இதுல இருந்து தெளிவு என்னன்னா, வருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார். இது எங்களோட குற்றச்சாட்டு. நிரூபிக்கணும். அவரு எல்லோருக்கும் சம்பந்தம் 200 புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்கு. தமிழகம் பூரா 2000 புகார் இருக்கு கொடுத்த நிலுவையில. ஒரே ஒரு புகார்ல திமுகவினர் மீது, திமுக ஐடி விங் மீது இந்த சூர்யா பான் டு வின்னு போட்ட மாதிரியானது பல போக்கிலிகள் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுது சொல்லுங்க. மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன். மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க. ஏன் எடுக்கலன்னா, இந்த காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது. அரசுக்குன்னு அரசாங்க நலன் நோக்கி இல்ல, அரசுல இருக்கிற அந்த அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது. மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல. இவ்வளவு இருந்தும், இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏவப்பட்டோம், எங்க மேல பல குண்டர் வழக்குகள் போடப்பட்டோம். சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க, போய் நடத்துறோம், கூட்டம் நடத்தி முடிச்சோம், நீங்க அனுமதி இல்லைன்னு அவங்களே அதை கீழ்ச்சி போட்டுட்டு அவங்களே வழக்கு பதிவு பண்றாங்க. 350 பேர் மேல பேர் இல்லாம இவ்வளவு வழக்கு போட்ட பிறகு நாங்க காவல்துறை பத்தி பேசல.